காரசாரமாக பூண்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. வாணலி வச்சு வாணலி சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், காரத்துக்கு 3லேருந்து 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே வாணலியில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மொறுன்னு கிறிஸ்பி ஆகிற அளவு வறுத்தெடுத்து எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான வாணலி வச்சு தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப்பு சின்ன வெங்காயம், 1 கப்பு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண 1 தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் பொடி, அது கூடயே நம்ம வறுத்து பொடிச்சு வச்ச பொடியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா எல்லாமே கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பும் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா குழம்பு வற்றி வந்திருக்கும். கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் போட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான குழம்பு ரெடி.